இன்னைக்கு நம்ம பேச போறது அஞ்சே வார்த்தைகள். ஒன்னு சுதந்திரம், இரண்டாவது உரிமை, மூன்றாவது கடமை, நான்காவது விஷம், ஐந்தாவது ஆயுதம். 5 words: freedom, rights, duty or / patriotism or / social responsibility, poison, weapon. இந்த 5 words பத்தி மட்டும் தான் பேசணும். இந்த 5 wordsக்கு நம்ம யாருக்கும் அர்த்தம் தெரியாம இல்ல, உங்க எல்லாத்துக்கும் இந்த 5 wordsக்கு அர்த்தம் தெரியும். But we all have different dimensions in different perspectives. What we are trying to achieve today is see if there is a possibility that we all can agree upon certain things purely on the basis of making this country a better place to live in. அம்மாக்கு கேன்சர், இன்னும் 3 வருஷம் தான் உயிரோட இருப்பாங்கன்னு டாக்டர் சொல்றாரு. அந்த அம்மாக்கு 2-3 குழந்தைங்க, பசங்க பொண்ணுகளா இருக்காங்க. என்ன பண்ணுவாங்க? இந்த 3 வருஷம் தான் நீ உயிரோட இருப்ப, வாரத்துல வந்து உங்களோட 1 மணி நேரம் இருப்பேன், மாசம் உனக்கு 5000 ரூபாய் கொடுப்பேன், அதுக்கு மேல என்னால பண்ண முடியாது, எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் அவங்கவுங்க வாழ்க்கையை நடத்துவாங்களா? என்ன பண்ணுவாங்க? நான் பேசுறது நல்ல குடும்பம், நல்ல அம்மா, நல்ல குழந்தைகள். எக்ஸெப்ஷன்ஸ் இந்த மெகா சீரியல்ல வர அம்மா இல்ல, மெகா சீரியல்ல வர குழந்தைகள் இல்ல. நான் சொல்றது ஒரு ஐடியல். என்ன பண்ணுவாங்க? 3 சில்ட்ரன் என்ன பண்ணுவாங்க அந்த அம்மாவுக்கு? யாராவது சொல்லுங்க. கூடவே இருப்பாங்க, அவங்களால முடிஞ்ச எல்லா நேரத்தையும் கொடுப்பாங்க, இருக்கிற எல்லா பணத்தையும் செலவு பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, கடன் வாங்கி கூட ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. உண்டா இல்லையா? அதே நிலைதான் நாட்டிற்கும் என்று. நாட்டிற்கு பிடித்திருக்கும் புற்றுநோய் பயங்கர மோசமான புற்றுநோய். இப்ப அம்மாவுக்கு புற்றுநோய் வந்து பர்சனலா இருக்காதீங்க, பியூர்லி as a comparison of these 2 examples. அம்மாவுக்கு புற்றுநோய் வந்து வேற வழி இல்லாம காப்பாற்ற முடியாம இறந்துட்டாங்கன்னா என்னாகும்? அதோட போயிடும். புற்றுநோய் is not genetic, it is not hereditary. Cancer is not hereditary, right? அதுக்கப்புறம் அந்த குடும்பத்துக்கோ பக்கத்து வீட்டுக்கோ அது பரவாது. ஆனா நாட்டுக்கு பிடிச்சிருக்க புற்றுநோய் அப்படி கிடையாது. எப்படி பரவிக்கிட்டே இருக்கு. அதனாலதான் விஷம்ங்கிற வார்த்தை, 4வது வார்த்தை. இந்த புற்றுநோயை தடுத்து நிறுத்தணும்னா இந்த தாய்நாட்டின் குழந்தைகளாகிய நாம் அனைவரும் ஏதாவது ஒரு வகையில் அந்த விஷம் பரவுவதை தடுக்க வேண்டும். இந்த how to start a movement in 3 minutes வீடியோவை பாத்தீங்களா? அதுல சொல்லி இருக்காரு, உலகம் முட்டாள்தனம் நினைக்கிற விஷயத்தை கையில் எடுத்து பண்றவன எடுத்தவன முட்டாளன்னு தான் சொல்லுவாங்க. இதுல வந்து லீடரா இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அந்த சட்டை இல்லாம டான்ஸ் ஆடுறவன் வந்து அந்த மூவ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணவன். ஆனா அந்த லீடர் பெருசு கிடையாது. அந்த முட்டாள்தனத்துல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு நினைச்சு புரிஞ்சு அதுக்குள்ள இறங்குனவங்க தான் முக்கியம். The first follower is the most important. 2வது ஆள் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி தான் இந்த லஞ்ச ஊழலுக்கு எதிரான இயக்கம். 1 ஆளு, 2 ஆளு, 10 ஆளு, 100 ஆளு மட்டும் நினைச்சா காரியம் நடக்காது. இது வந்து 110 கோடி இருக்கிற ஒரு நாட்டுல, 6 கோடி 7 கோடி இருக்கிற ஒரு மாநிலத்துல ஒரு 200 பேர் சென்னையிலையும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு 50-100 பேர் இருந்தா பத்தாது. ஒரு நாட்டுல இது மாதிரி ஒரு புது ஐடியா நுழைஞ்சு அது வந்து 40-50 வருஷமா இப்படித்தான் நான் ஆளு, ஆட்டு மந்தையில நானும் ஒருவன், இப்படிதான் போவேன் அப்படின்னு போயிட்டு இருக்கிற ஒரு நாட்டுல நான் ஆள் இல்ல, நான் ஃபாலோவர் இல்ல, பிளைண்ட் ஃபாலோவர் இல்ல, நான் ஒரு புது ரூட்டை போட ரெடியா இருக்கேன், யூட்டர்ன் எடுக்க ரெடியா இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அதிகமாயிட்டு இருக்காங்கிறதுனால இந்த கோட் விக்டர் ஹியூகோ வந்து பிரெஞ்சு ரெவல்யூஷனுக்கு தூண்டின ஒரு முக்கியமான thinker and reformer. The invention of an army can be resisted, but not that of an idea whose time has come. The idea to eradicate corruption in India has come. There are several examples, several success stories that I can share with you in the next few minutes. If you do not yet believe that the time has come. 5th pillar in the organization க்கு ஏன் 5th pillar னு பேர் வந்த காரணம். Most of you would have read in 8th standard or 9th standard civics book or social studies book. There are 4 pillars of democracy. The first pillar is the legislative and legislative. தமிழ்ல வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள். பொதுமக்கள் ஓட்டு போட்டு ஒரு பதவியில உட்கார வச்ச பதவியில உட்கார வச்ச ஆட்சியாளர்கள் முதல் தூண். பஞ்சாயத்து பிரசிடென்ட், எம்எல்ஏ, எம்பி, கவுன்சிலர், வார்டு மெம்பர், இது மாதிரி பொதுமக்கள் ஓட்டு போட்டு உட்கார வச்ச பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் பில்லர். செகண்ட் பில்லர் வந்து எக்ஸிகியூட்டிவ் பாடி, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ், இது போல படிப்புகள், சில படிப்புகளை படித்து துறையில் இருக்கிற செயல் அதிகாரிகள், எக்ஸிகியூட்டிவ் பாடிஸ், ஆபீசர்ஸ்.
தேர்ட் பில்லர் வந்து ஜுடிஷியரி. இந்த ரெண்டு பில்லரும் செய்யற விஷயத்துல மக்களுக்கு ஏதாவது அக்செப்டபிளா இல்ல, ஒரு பிரச்சனை வருது, கான்ஃபிளிக்ட் ஆஃப் சிச்சுவேஷன் வருதுன்னா தீர்ப்பு வழங்குறதுக்கு, பஞ்சாயத்து பண்றதுக்கு மூன்றாவது தூண் ஜுடிஷியரி. இந்த மூணு தூணும் நல்லா வேலை பண்ணா பாராட்டுறதுக்கு, முதுகுல தட்டி கொடுக்கறதுக்கும், தப்பு பண்ணா தட்டி கேட்கறதுக்கும், சட்டையை பிடிக்கிறதுக்கும் நாலாவது தூண், அதுக்கு பேரு பிரஸ். இந்த நாலு தூணும் எஃபெக்டிவா 365 days in a year, 7 days in a week, 24 hours in a day, எஃபெக்டிவா 100% கமிட்டடா ஒர்க் பண்ணாதான் இந்தியா மாதிரி சைஸ் இருக்கிற ஒரு கண்ட்ரிக்கும், பாப்புலேஷன் இருக்கிற ஒரு கண்ட்ரிக்கும் democracy can be justified, democracy can be fulfilled and it can flourish. How many of you think all the four pillars are working to the expectation of every citizen of India? Does anyone of you think in this room? நாலு தூண் ஏதாவது ஒரு தூணாவது சூப்பரா ஒர்க் பண்ணது எந்த குறையும் இல்லை, யாராவது நினைக்கிறீங்களா?